திருச்சிற்றம்பலம். திருநாரையூர். திருநாரையூர் திருத்தலத்தின் வீற்றிருக்கும் எம்பெருமானின் திருப்பெயர் சௌந்தரநாதர். அம்பாளின் திருநாமம் திரிபுர சுந்தரி. இத்திருத்தலத்தில் வழிபட்டு இறைவனின் அருளை பெற்றவர்கள் சம்பந்தர், அப்பர், கபிலதேவ நாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார் மற்றும் நாரை என்ற பறவை. இத்திருத்தலத்தில் தேவாரத் திருமுறைகள் தில்லை கனக சபையில் ஓர் அறையில் இருந்ததை நம்பியாண்டார் நம்பி மூலமாக வெளிப்படுத்திய பொல்லா பிள்ளையார் எழுந்தருளியிருக்கும் திருத்தலமாகும். நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த திருத்தலம் இதுதான். பொல்லா பிள்ளையார் சந்நிதி மிகச் சிறப்பானது. பொல்லா என்பது பொல்லா என்றாயிற்று. பொல்லா என்பது உளி முதலியவற்றால் செய்யப்படாதது, சுயம்பு மூர்த்தி. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானின் பற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 6ஆம் திருமுறையில் ஒரு பாடலை பார்ப்போம். சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாளுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கட்கு எழியானை அரண் மூன்று எய்த வில்லானை சரம் விசையற்கருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயோடு நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே. சொல்லாகவும் அதன் பொருளாகவும் இருப்பவன் எம்பெருமான். வேதங்களாக திகழ்வோனும் அவனே. ஒளிமிக்க சக்கராயுதத்தை திருமாலுக்கு அருளியவன் ஈசன். இரவாகவும் பகலாகவும் இருப்பவனும் அவனே. அடியார்களுக்கு அவன் எளியவனாகவும் அன்பர் அல்லாதவருக்கு அரியவனாகவும் இருப்பவன் அவனே. அசுரர்கள் அரணாய் அமைத்த திரிபுரங்கள் மூன்றையும் அழிய அம்பு எய்த வில்லினும் அவனே. அர்ஜுனனுக்கு பாசுபதம் அருளிய அருளாளனும் எம்பெருமானே. சூரியனும் பெருந்தவ முனிவர்களும் விரும்பி போற்றும் நல்லவனும் அவனே. அவன் கையினில் தீயை கொண்டு ஆடுபவன் அவனே. இவ்வாறு விரும்புதற்குரிய தலைவனும் எம்பெருமானாகிய சிவபெருமானை நாரையூரில் நன்னகரில் நான் கண்டேனே என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளுகிறார். நாமும் நாரையூர் சென்று எம்பெருமானை வணங்கி அவன் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.